40 மார்க் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் எடுத்தா பாஸ். ஆனா நான் 25 மார்க் எடுத்திருக்கிறேன். என் கூட படிச்சவன்லாம் 20 மார்க்கும் 15 மார்க்கும் தான் எடுத்திருக்கிறான். அதனால நான் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க், என்ன பாஸ் போர்டு அப்படின்னு கேட்டா என்ன முடிவு எடுப்பீங்களோ அதுதான் இப்போ அசம்பிளி எலெக்ஷன் ரிசல்ட்ல வந்திருக்கிறதாக நான் நினைக்கிறேன். 118ங்கிற நம்பர் வந்து இது பாஸ் மார்க்னா இவர் வந்து 108 தான் வந்திருக்கிறார். அந்த கூட 10 இடங்களை கொண்டு வருவதற்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு. அவருக்கு அந்த 10 இடங்கள் கிடைக்கல. அவர் யாரெல்லாம் தீய சக்தின்னு சொன்னாரோ, யாரையெல்லாம் மற்றும் பலர்னு சொன்னாரோ அவங்க கிட்ட தான் இடம் இருக்கு. அந்த இடங்களை தான் இவர் வாங்குறாரு. காங்கிரஸ் இப்ப புதிதாக போய் சேர்ந்ததுனால தாவேக்காவே சொல்லாத ஒரு குற்றச்சாட்டை சொல்றாங்க. பாஜக தான் இதை குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சி அப்படின்னு சொல்றாங்க. திருமாவளவனும் அதை சொல்றாரு. தமிழ்நாட்டுல பாஜகவை குழப்பத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்றாரு. இவங்க வந்து காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், திருமாவளவன் 4 பேர்ட்டையும் அவர் ஆதரவு கேட்பதால, பிஜேபிட்டையோ அதிமுகட்டையோ அவர் ஆதரவு கேட்காமல் இருப்பதால இது பாஜகவினுடைய வேலைதான் அப்படின்னு திருமாவளவன் சொல்றாரு. எனக்கு அது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. விஜயை உருவாக்கியதும் தவேகாவை உருவாக்கியதும் பிஜேபி தான் அப்படின்னு நம்ம பிரச்சாரத்தின் போது என்ன சொல்லிட்டு இருந்தோமோ அது உண்மையாக இருக்கும் பட்சத்துல திமுக தனிமைப்பட வேண்டும் அப்படிங்கிறது ஒரு அஜெண்டா. அது வந்து பிஜேபியோட அஜெண்டா. அதை இங்க எக்ஸிக்யூட் பண்றது யாருன்னா தவேகா. ஆளுநர் செய்யற பிரச்சனையினால ஆளுநரை கண்டிக்கிறாங்க, உண்மைதான். ஆனா அது வந்து தவேகாவுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு தோற்றம் வருது. அந்த தோற்றம் வந்து ஆதரவு தெரிவிக்கும் வரைக்கும் போகுமா இல்ல இந்த பிரச்சனையில மட்டுமாங்கிறத அவங்க தான் கிளியர் பண்ணணும். நாளைக்கு அவங்க முடிவு பண்ணதுக்கு அப்புறம் புதிய அகராதியை போட்டு அதுக்கு பொருள் எழுதிட்டு இருக்கிறாங்க. புதிய இந்தியா, புதிய தமிழ்நாடு, புதிய அகராதி எல்லாம் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். அதிமுக வந்து கொடுத்துட்டாங்கன்னா காங்கிரஸ் தேவையே இல்லை. பட் திமுகவை எப்படி ஃபேஸ் பண்ணுவோம்? அது திமுகவை ஃபேஸ் பண்ண வேண்டாம், எப்படி நடமாடும் வெளியில. அது போக திருமாவளவனும் சிபிஐ, சிபிஎம் தவேகாவை ஆதரிச்சு ஒரு 10 மாசத்துக்குள்ள அல்லது 10 வாரத்துக்குள்ள ஏதேனும் ஒரு பிரச்சனையில இவங்களெல்லாம் தீவிரமாக எதிர்க்கக்கூடிய ஒரு பிரச்சனையில ஆதரவு தெரிவிச்சுட்டாங்கன்னா இவங்களுடைய முகம் எங்க கொண்டு போய் வைக்க முடியும்? டிவிக்கே வந்து பிஜேபி பக்கம் போயிடக்கூடாதுன்னு இவங்க எல்லாரும் திமுக விட்டுட்டு போனா திமுக பிஜேபி பக்கம் போறதுக்கு இவங்க எஸ் சொல்றாங்கன்னு அர்த்தமா? அவங்க திமுக மட்டும் பிஜேபி பக்கம் போகாம தனியாகவே நின்று போராடணும். டிவிகேக்கு அந்த பொறுப்பு கிடையாது, நாங்கெல்லாம் போய் காப்பாற்றணுங்கிற நியாயத்தை இவங்க சொன்னாங்கன்னா, காங்கிரஸ் சொல்றாங்கன்னா அதுல என்ன நியாயம் இருக்குது? அதாவது யார் யாரை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்கான காலம் இது. பார்த்துட்டு அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். இந்த நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் திரு ஜென் ராம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தேவா சார். ஒரே கேள்வி, ஸ்ட்ரெயிட்டா போயிடுறேன். விஜய் ஆட்சி அமைப்பாரா, ஆட்சி அமைக்க மாட்டாரா? நிறைய டிபேட்ஸ் சுத்தி நடந்துட்டு இருக்கு. பீப்புளோட மேண்டேட் வந்த பிறகு 108 இடங்களை தாவேகா கைப்பற்றிய பிறகு விஜய் ஆட்சி அமைக்க போவது உறுதி. அது ஒரு மேட்டரே கிடையாது. ஈஸியா ஆட்சி அமைச்சிருவார் அப்படின்றதுதான் எல்லாருமே எதிர்பார்த்த ஒன்று. ஆனா இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற 2 நாள் நடந்த டெவலப்மெண்ட்ஸ்ல அது ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருக்கிறதா பார்க்க முடியுது. கொஞ்சம் எளிமையா சொல்றீங்களா சார்? ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹங் அசம்பிளிய என்ன மாதிரியான ஜெனரேஷன் பார்த்ததுல நீங்களும் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு தான் நினைக்கிறேன். என்ன பிரச்சனை நடக்குது நம்பர்ஸ்ல? விஜய்க்கு என்ன பிரச்சனை? எதனால விஜயால ஆட்சி அமைக்க முடியல? 40 மார்க் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் எடுத்தா பாஸ். எஸ். ஆனா நான் 25 மார்க் எடுத்திருக்கிறேன். என் கூட படிச்சவன்லாம் 20 மார்க்கும் 15 மார்க்கும் தான் எடுத்திருக்கிறான். அதனால நான் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க், என்ன பாஸ் போர்டு அப்படின்னு கேட்டா என்ன முடிவு எடுப்பீங்களோ அதுதான் இப்போ அசம்பிளி எலெக்ஷன் ரிசல்ட்ல வந்திருக்கிறதாக நான் நினைக்கிறேன் சார். ஆனா அதுல ஃபெயில் ஆயிட்டா ஃபெயில் தான். 2 பேரும் பாஸ் ஆக முடியாது. ஆனா இதுல அந்த பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல? ஆமா, நீ 25 மார்க் எடுத்தவங்களை கூப்பிட்டுட்டு நீ திரும்ப இந்த 4 கேள்விக்கு பதில் சொல்லு, அதுல மார்க் எடுத்துட்டா பாஸ் போட்டுறோம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. இவரு அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு அதை பரீட்சை எழுதணும்ல. அடுத்த எக்ஸாமுக்கு அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணும் போதே தவறாக ஃபில்அப் பண்ணியிருக்காருன்னு சிலர் சொல்றாங்க. அல்லது எனக்கு 40 மார்க் என்னால எடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு என்னென்னலாம் தெரியும்னு எழுத சொன்னா அதை எழுத மாட்டேங்கிறாரு, அவர் சொல்ற பதில் வந்து எங்களுக்கு திருப்தியாக இல்லை அப்படின்னு எக்ஸாமினர் சொல்றாரு அப்படின்றது ஒரு தகவலாக இருக்குது.
அந்த நிலைமையில நீ இன்னும் கொஞ்ச நாள் படிச்சுட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புன மாதிரி தெரியுது. 180ங்கிற நம்பர் வந்து இந்த பாஸ் மார்க்னா இவர் வந்து 108 தான் வந்திருக்கிறாரு. அந்த கூட 10 இடங்களை கொண்டு வருவதற்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு. அவருக்கு அந்த 10 இடங்கள் கிடைக்கல. அவர் யாரெல்லாம் தீய சக்தின்னு சொன்னாரோ, யாரையெல்லாம் மற்றும் பலர்னு சொன்னாரோ அவங்க கிட்ட தான் இடம் இருக்கு. அந்த இடங்களைத்தான் இவர் வாங்குறாரு. இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க, அவர் வந்து இருக்கிறதுல அவர் தானே அதிக மார்க் வாங்கியிருக்காரு, அவரை ரீ எக்ஸாம் எழுதுறதுக்கு அனுமதிச்சிட வேண்டியதானே அப்படின்னு சொல்றாங்க. 107, 5, 112ஓடவோ அவரை அனுமதிச்சா மீதி 6 இடங்களை வாங்குவதற்கு அவர் வந்து குதிரை பேரங்கள்ல ஈடுபடுவாரு அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா இயல்பாக அவருக்கு ஆதரவு இல்ல, மக்கள் ஆதரவு கொடுக்கல. அப்ப குதிரை பேரம் நடக்காம இருக்கணும்னா அவரால் கன்சர்ன் லெட்டரோட வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவரு கன்சர்ன் லெட்டரோட நான் வர முடியாது, எனக்கு 112 தான் இருக்கு, எனக்கு கொடுங்க, நான் அங்க மெஜாரிட்டி மெயின் காட்டுறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் இப்போ அவங்களுக்குள்ள உள்ள சிக்கலாக இருக்கிறது. அதுதான், அதனாலதான் டிலே ஆகுது அப்படின்னு நினைக்கிறேன். ராஜ்பவன்ல நீங்க அதை பண்ணக்கூடாது, அந்த டெஸ்ட் நடக்க வேண்டிய இடம் வந்து அசம்பிளி தான் அப்படின்றத அதாவது அவர் சொன்ன அந்த மற்றும் பலல இருக்கக்கூடிய கட்சியிலே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ்நாட்டுல சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி நீங்க டிவிகே தான், அவங்கள ஆட்சி அமைப்பதற்கான அந்த வாய்ப்பை வந்து வழங்கணும். அதுக்கப்புறம் அதை விஜய் ப்ரூவ் பண்றது விஜயினுடைய கையில இருக்கு. அதை வந்து கவர்னர் பண்ணணும்ன்றத சொல்றாங்க. ஏன் அங்க டிலே நடக்குது? இப்போ எதிர்கட்சிகள் எதையும் பண்ணல அப்படின்னா இந்த விளையாட்டை விளையாடுவது யார்? அரசமைப்பு சட்டத்துல இது தொடர்பான தெளிவான வரையறைகள் இல்லை. ஓகே, இயல்பாக இது ஜனநாயக மரபுகளின் அடிப்படையிலும் நீதிமன்ற வழக்குகள்ல வந்த தீர்ப்பின் அடிப்படையிலும் சில நடைமுறைகளை நம்ம வச்சிருக்கிறோம். அதுல 1-2 தீர்ப்புகள் வெவ்வேறு வார்த்தைகளோட இருக்கும். சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியை கூப்பிட்டு கையில சாவியை கொடுத்துட்டு அங்க போய் நான் உத்தமன் தான் ப்ரூவ் பண்ணு அப்படின்னு சொல்ற மாதிரி சில இடங்கள்ல இருக்கு. வேறு சில தீர்ப்புகள்ல இவர் வீட்டை பத்திரமா பாத்துக்குவாரா, அவருக்கு அதுக்கான மெஜாரிட்டி இருக்கா அப்படிங்கிறத கவர்னர் என்ஷூர் பண்ணிட்டு கொடு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குது. அதனால அந்த மரபுகள்ல இருந்து நாம புரிந்து கொள்ளக்கூடியதுன்னு வரும்போது அதுல டிஃபரன்சஸ் வருது, புரிதல்ல டிஃபரன்சஸ் வருது. கட் அண்ட் ரைட்டா ஆளுநர் இத பண்ணிருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. கட் அண்ட் ரைட்டா ஆளுநர் இத பண்ணணும்னு சொன்ன கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன், அரசமைப்பு சட்ட பிரிவு இருக்குல்ல, அது தெளிவாக சொல்லிடுச்சுன்னா இதுல எந்த பிரச்சனையும் இல்ல. அதன்படிதான் ஆளுநர் நடக்கணும்னு எல்லாரும் பேசிடுவாங்க. அது இல்லாம அதுல தெளிவாக குறிப்பிடப்படாத விஷயங்களுக்கு நீங்க ஒரு முடிவெடுக்கணும் அப்படின்னு வரும்போது உங்களுடைய சப்ஜெக்டிவ் பவர், சப்ஜெக்டிவ் டிஸ்கிரிஷன் செயல்பட தொடங்குகிறது. உங்களுடைய அக விருப்பமும் அதுல கலந்து விடுகிறது. அல்லது குறிப்பாக இல்லாமல் உங்களுடைய புரிதல்ல இருந்து முடிவெடுக்கக்கூடிய இடத்துக்கு அது நகர்ந்துருது. அது வந்து நபருக்கு நபர் வேறுபடக்கூடியதாக இருக்குது. அப்படித்தானே இருக்கும். நீங்க வந்து தனித்தனியா ஒருத்தருடைய விருப்பம் சார்ந்தும் அது வந்துடும். அந்த சப்ஜெக்டிவ் பவர்ல வர்றதுனால தேவா எடுக்கிற முடிவுல எனக்கு முழுமையான உடன்பாடு இல்லை, நான் எடுக்கக்கூடிய முடிவுல தேவாவுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்ற மாதிரி சிக்கல்கள் வருது. ஒரு பாலிடிக்ஸோட ரியல் ஹீட்டை ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரோ விஜய். ரியல் ஹீட்டை அவர் ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. காங்கிரஸ் இப்ப புதிதாக போய் சேர்ந்ததுனால தாவேக்காவே சொல்லாத ஒரு குற்றச்சாட்டை சொல்றாங்க. இது பாஜகவினுடைய குழப்பத்தை ஏற்படுத்தும் முயற்சி, பாஜக தான் இதை குழப்பத்தை ஏற்படுத்தும் முயற்சி அப்படின்னு சொல்றாங்க. திருமாவளவனும் அதை சொல்றாரு, தமிழ்நாட்டுல பாஜகவை குழப்பத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்றாரு. இவங்க வந்து காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், திருமாவளவன் 4 பேர்ட்டையும் அவர் ஆதரவு கேட்பதால, பிஜேபிட்டையோ அதிமுகட்டையோ அவர் ஆதரவு கேட்காமல் இருப்பதால இது பாஜகவினுடைய வேலைதான் அப்படின்னு திருமாவளவன் சொல்றாரு. எனக்கு அது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு மறுபக்கம் இதுக்கு ஒண்ணு இருக்கு அப்படிங்கறத அவங்க பார்வைக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். அது என்னன்னா, பிஜேபியோட நோக்கமே விஜயை உருவாக்கியதும் தவேகாவை உருவாக்கியதும் பிஜேபி தான் அப்படின்னு நம்ம பிரச்சாரத்தின் போது என்ன சொல்லிட்டு இருந்தோமோ அது உண்மையாக இருக்கும் பட்சத்துல அவங்களுடைய நோக்கமே திமுகவை தனிமைப்படுத்துவதும்
கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை பிரிப்பதும் தான். அந்த பிஜேபியினுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் காங்கிரஸ் அவர் சப்போர்ட் கேட்கிறாரு, திருமாவளவன் சப்போர்ட் கேட்கிறாரு, சிபிஐ சப்போர்ட் கேட்கிறாரு, சிபிஎம் சப்போர்ட் கேட்கிறாரு. இந்த ப்ராசஸ்ல திமுக தனிமைப்பட வேண்டும் அப்படிங்கிறது ஒரு அஜெண்டா. அது வந்து பிஜேபியோட அஜெண்டா. அதை இங்க எக்ஸிக்யூட் பண்றது யாருன்னா தவேக அப்படின்னு ஒரு பார்வை இருக்குது இல்ல. திருமாவளவன் சொல்ற மாதிரி இவங்க கிட்ட எல்லாம் ஆதரவு கேட்கறதுனாலதான் பாஜக இவருக்கு தொல்லை கொடுக்குது அப்படின்னு சொல்றது ஒரு பார்வை என்றால், இவங்க கிட்ட ஆதரவு கேட்கறதே பிஜேபி சொல்லிதான் கேட்கிறாருங்கிறது இன்னொரு பார்வை. இதைத்தான் பிரச்சாரத்தின் போது திருமாவளவன் சொல்லிட்டு இருந்தாரு. நேற்று வரைக்கும் திருமாவளவன் இதைத்தானே சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப ஏன் திடீர்னு எங்ககிட்ட ஆதரவு கேட்கறதுனாலதான் அவரை பிஜேபி நெருக்கடி கொடுக்குதுன்னு ஏன் சொல்றாங்க? உங்ககிட்ட ஆதரவு வாங்கினாலும் சரி வாங்காட்டாலும் சரி அவங்க நெருக்கடி கொடுப்பாங்க. அவங்க ஒரு குறிப்பிட்ட எல்லையோட இவர் இருப்பாருன்னு நினைச்சு வளர்த்திருப்பாங்க. இவர் எல்லை தாண்டி வளர்ந்துட்டாரு. அதனால அவங்க வேறு காரணங்களுக்காகவும் தட்ட முயற்சி பண்ணலாம். இது தேவையில்லாம இல்லாத கிரெடிட்ட திருமாவளவன் எடுத்துக்கிறாரு, காங்கிரஸ் எடுத்துக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். பாஜகவை விஜய் முடக்குது அப்படின்ற ஒரு நரேட்டிவ் செட் ஆகுறது ஒரு இல்லாத கிரெடிட். அது காங்கிரஸ் இல்லாத. ஆமா பாஜக விஜயை பாஜக ஆபரேட் பண்ணுது அப்படிங்கிறது போய் உங்களுடைய உதடுகள் வந்து விஜயை முடக்குவதற்கு பாஜக நினைக்குதுன்னு சொல்லுதுன்னா நீங்க விஜய் பக்கம் போவதற்கு தயாராயிட்டீங்களா அப்படிங்கிற கேள்வி ஒண்ணு அதுக்குள்ள வருது. இப்ப காங்கிரஸ் போயிட்டாங்க சார். விசிக, சிபிஐ, சிபிஎம் அந்த நிலையை எடுப்பார்களே, ஆனால் அது குறித்து உங்களுடைய பார்வை அப்படின்றது என்ன? அவரை பதவியேற்க அழைக்க வேண்டுமா வேண்டாமா அப்படிங்கிற பிரச்சனையில ஆளுநர் தொடர்பாக திருமாவளவன் சொல்லக்கூடிய கண்டனங்களோ, சிபிஐ சிபிஎம் சொல்லக்கூடிய கண்டனங்களோ தனி என்று நான் நினைக்கிறேன். அது தனி. அந்த பிரச்சனை தொடர்பான அவங்களுடைய பார்வை, அவங்க கண்டனம் பண்றாங்க, பிஜேபின்னு சொல்றாங்க, எல்லாம் சொல்றாங்க, ரைட், அது தனி. தவேகாவுக்கு ஆதரவு அப்படிங்கிற முடிவுக்கு அவங்க வந்தாங்கன்னா அதையும் இதையும் குழப்பிக்கிட்டு பாஜக அவரை தொந்தரவு பண்ணுதுன்னா நம்ம அவரை ஆதரிக்கணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு அவர்கள் வந்தார்கள் என்றால் அது தவறான முடிவு அப்படின்னு நான் நினைக்கிறேன். காங்கிரசின் அடியொற்றி அவர்களும் போக துடிக்கிறார்கள் அப்படின்னு நினைக்கிறேன். அது வந்து சரியான முடிவு அல்ல அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா 96ல பாஜக சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக மக்களவை தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்தது. பாஜக சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா வந்தது. மாநில கட்சிகள் அந்தந்த மாநிலங்கள்ல வெற்றி பெற்று வந்தது. காங்கிரஸ் தனியாக வெற்றி பெற்று வந்தது. எந்த கூட்டணியிலும் இல்லாம காங்கிரஸ் தனியாக வெற்றி பெற்று வந்தது. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வந்த வாஜ்பாய பதவியேற்க சொன்னாங்க. பிரதமராக அவர் பதவியேற்றாரு. 10 நாளைக்குள்ள பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள்னு சொன்னாரு. 13 நாளைக்குள்ள ஏதோ ஒரு டேட் சொல்லி அதுக்குள்ள நீங்க வந்து நம்பிக்கை வாக்கெடுப்பு எடுக்கணும்னு சொன்னாங்க. நம்பிக்கை வாக்கெடுப்பு எடுக்க வந்தாரு. அது வரைக்கும் எல்லா கட்சிகளிடமும் மன்றாடி பார்த்தாரு ஆதரவு கொடுக்க சொல்லி. ஆனா அங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஒரு பேசுவாங்கல்ல, அவர் பேசினாரு. பேசிட்டு நான் இவ்வளவு கேட்கிறேன், நீங்க யாரும் எனக்கு ஆதரவு கொடுக்கல, அதனால நான் நம்பிக்கை வாக்கெடுப்பை கோரவில்லை, இப்படியே ராஜினாமா செய்கிறேன் அப்படின்னு ராஜினாமா செய்துட்டாரு. அதற்கு பிறகு அந்த மக்களவைக்குள்ள இருந்த நபர்களை ஒன்று திரட்டி வேறொரு பிரதமரை தேர்வு செய்து எதிராக போட்டியிட்டவர்கள், காங்கிரஸ் வெளியில இருந்து ஆதரிச்சது, இந்த கட்சிகள் எல்லாம் ஒன்றாகி தனியாக நின்னாங்க. இது எல்லாம் போஸ்ட் போல்ல சேர்ந்தவங்க தான். ப்ரீ போல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்பு கிடையாது. அப்படி சேர்ந்த ஐக்கிய முன்னணியை காங்கிரஸ் கட்சி, அதாவது இவங்களெல்லாம் எதிர்த்து போராடிய போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சி வெளியில் இருந்து ஆதரித்தது. அந்த அப்போ வந்து டிஎம்கே வந்து லேசா பிறள பார்த்தாங்க. நோபடி இஸ் அன்டச்சபிள் அப்படின்னு முரசொலி மாறன் பிரஸ்ல சொன்னார், ஒரு தொலைக்காட்சியில சொன்னார். யாருமே தீண்டத்தகாதவர் அல்ல அப்படின்னு சொன்னாரு. அப்ப அதுக்கு என்ன பொருள்? பாஜகவை நம்ம வந்து புறக்கணிக்க வேண்டியது இல்லை அப்படின்னு பொருள். ஆனா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த ஹர்கிஷன் சிங் சுர்ஜித் அவர் வந்து நம்பிக்கை வாக்கெடுப்பு முடிகிற வரைக்கும் அவங்க எல்லாரும் அமைதியா இருங்க, அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம், there is a possibility of forming our own government அப்படின்னு சொல்லி இந்த மாநில கட்சிகள் எல்லாவற்றையும் பிஜேபிக்கு வாக்களிக்க விடாமல் செய்தாரு. அதுக்கப்புறம் இவங்களை எல்லாம் ஒண்ணு சேர்த்து காங்கிரஸ் ஆதரவை வாங்கி ஆட்சி அமைச்சாங்க. அதே மாதிரி இப்போ ஒரு நம்பிக்கை வாக்கெடுப்பு எடுக்கும் போது தேர்தலின் போது என்ன நிலையில இருந்தாங்களோ, தவேகாவை ஆதரிக்காம எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக கூட்டணியும் திமுக கூட்டணியும் தவேகாவுக்கு ஆதரவு அளிக்க கூடாது, அதுதான் சரியான நிலைப்பாடு அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
காங்கிரஸை பின்தொடர்ந்து சிபிஐ, சிபிஎம், விசிகே போகக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆளுநர் செய்யற பிரச்சனையினால ஆளுநரை கண்டிக்கிறாங்க, உண்மைதான். ஆனா அது வந்து தவேகாவுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு தோற்றம் வருது. அந்த தோற்றம் வந்து ஆதரவு தெரிவிக்கும் வரைக்கும் போகுமா, இல்ல இந்த பிரச்சனையில மட்டுமாங்கிறத அவங்க தான் கிளியர் பண்ணணும் நாளைக்கு அவங்க முடிவு பண்ணதுக்கு அப்புறம். அப்படி அவர்கள் ஒரு முடிவை எடுக்கும் பட்சத்துல தாவேக்காவை ஆதரிப்பது அப்படின்றது இன்னொரு எம்ஜிஆரை உருவாக்குறது, அல்லது எம்ஜிஆர் எப்படி தமிழ்நாடு அரசியல்ல நீடித்து நின்றாரோ அதற்கான ஒரு ஸ்கோப்பை வழிவகுக்கும். அப்படி எந்த வகையிலையும் அவங்க வந்து திமுக கூட்டணியில இருந்தவர்கள் இப்போது தாவேக்காவை ஆதரிப்பது நியாயம் இல்லை. ஏன்னா தாவேக்கா வந்து கட்சி தொடங்கும் போதே விக்கிரவாண்டியிலேயே அவங்க வந்து கால் கொடுத்துட்டாங்க, ஒரு பாம்பு போடுறேன், நியூக்ளியர் போடுறேன், தலைமை பொலிட்டிக்கல் பாம்பு போடுறேன், எங்களுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு வருபவர்களுக்கு ஆட்சியில் பங்கு தருகிறோம் அப்படின்னு சொன்னாரு. அப்போது அதற்கு பிறகு அப்போது எல்லா நேரங்கள்லயும் அந்த ஆஃபர் வந்து ரொம்ப சீப்பான டெஸ்டோட இருக்கு அப்படின்னா, இப்படி சொன்னா நாங்க ஓடி வந்துருவோமா அப்படின்னு திருமாவளவன் பேசியிருக்காரு, பி சண்முகம் பேசியிருக்கிறாரு, எல்லாரும் பேசியிருக்கிறாங்க. அப்போது போகாதவர்கள், அப்போது அவர் செக்யூலர் அதனால நம்ம ஆதரிக்கணும் அப்படின்ற முடிவை எடுக்காதவர்கள், திமுக ஆட்சியில் இருந்தபோது, திமுக பதவியில இருந்தபோது அந்த அதிகாரத்தோடு சேர்ந்து நின்றவர்கள், இப்போது திமுக தோல்வி அடைந்து விட்டது என்ற காரணத்திற்கு பிறகு அவங்க வெளியில போய் தாவேக்காவை ஆதரிக்கிறார்கள் என்றால் அது வந்து சரியான அணுகுமுறை இல்லை. அது கம்யூனிஸ்ட் கட்சிக்கான வரலாற்றுக்கோ விசிகாவினுடைய வரலாற்றுக்கோ அப்படி செயல்படுவது நன்றாக இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவங்க அப்படி எடுத்தா தான் நான் இதை சொல்லணும், எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் அதை சொல்ல வேண்டியது இல்லை. நான் சொல்றது தப்பு தான். பட் எல்லாரும் வந்து அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்கும்போது இந்தந்த காரணங்களுக்காக அவங்க எடுக்க மாட்டாங்க அந்த முடிவை. அவங்க IUML எப்படி சொன்னாங்களோ, திமுகவோடு தான் இருக்கிறோம்னு சொன்னாங்களோ, அதே மாதிரி அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு நான் சொல்லணும். அதுதான் கரெக்டான பதில். அதுக்கப்புறம் நீங்க வந்து அப்படி அவங்க வாக்களிச்சுட்டாங்கன்னு நீங்க கேட்கும்போது இந்த அடுத்த பதில சொல்ல வேண்டியது இருக்கு. இப்ப தாவேக்காவை வந்து மக்கள் சூஸ் பண்ணிருக்காங்க. இப்ப மக்கள் பாஜகவை புறக்கணித்து விட்டு தாவேக்காவை சூஸ் பண்ணிருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல மக்களை காப்பதுக்குள்ள இது வரும் அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா, பாஜகவை சூஸ் பண்ணல, எண்ட் ஆஃப் த டே தாவேக்காவை சூஸ் பண்ணிருக்காங்க. பாஜக உள்நுழையாம நாங்க தடுத்திருக்கோம், அதனால நாங்க தாவேக்காவை நிலைநிறுத்துவோம் அப்படின்ற ஒரு நிலைப்பாடை எடுத்தார்களே. ஆனால் 2021 திமுக கூட்டணிக்கு 159 இடங்கள் கொடுத்தாங்கல்ல, அது மக்கள் திமுக கூட்டணியை தேர்வு செய்திருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். 1991 ஜெயலலிதாவுக்கு ஒரு 230 தொகுதி 232 தொகுதி ஜெயிக்க வச்சாங்கல்ல, அது மக்கள் வந்து அதிமுகவை காங்கிரஸ் கூட்டணி அதிமுக கூட்டணியை தேர்வு செய்திருக்கிறார்கள்னு அர்த்தம். 96 தமாக திமுக கூட்டணியை ஜெயிக்க வச்சாங்க, ஒரு 200 சீட்டுக்கு மேல ஜெயிக்க வச்சாங்க. அது மக்கள் வந்து ஓவர்வெல்மிங்கா திமுக தமாக கூட்டணியை ஜெயிக்க வச்சாங்கன்னு அர்த்தம். 2011 2001 இந்த மாதிரி 2 ஆண்டுகள்ல அதிமுக கூட்டணிக்கு 190 200ன்னு ஜெயிக்க வச்சாங்கல்ல, அப்ப மக்கள் அந்த அதிமுக கூட்டணியை ஜெயிக்க வச்சாங்கன்னு அர்த்தம். 2006 திமுக காங்கிரஸ் பாமக சிபிஐ சிபிஎம் கூட்டணியை தேர்ந்தெடுத்தாங்க, மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க, பெரும்பான்மை கொடுத்தாங்க. திமுகவுக்கு தனியாக பெரும்பான்மை கிடைக்கல, அவ்வளவுதான். 2006 திமுக கூட்டணி தான், அவங்க எல்லாரும் திமுக கூட்டணிக்கு பெரும்பான்மை கொடுத்துட்டாங்க, அது திமுக கூட்டணியை தேர்ந்தெடுத்தார்கள் தான் அர்த்தம். அப்படி தவேகாவை தமிழ்நாட்டு மக்கள் 118 இடங்களை கிடைக்கும்படி தேர்ந்தெடுக்கவில்லை. அது முதல்ல அண்டர்லைன் பண்ணி தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை. அவங்களுக்கு இருக்கிறதுல மூணு அணி நின்னுது, 3 அணியில இருக்கிறதுல அவங்க தவேகா அதிகமான இடங்களோட இருக்குங்கிறது அது இன்னொரு உண்மை. அப்ப நீங்க ஆதரவை காட்டி ஆதரவை பெற்று நீங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு எனக்கு போதுமான எண்ணிக்கை இருக்குன்னு நிரூபிக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. அதுல நீங்க அங்க நிரூபிக்கணுமா இங்க நிரூபிக்கணுமாங்கிற டிஸ்பியூட் வந்து ஆளுநரோடத்துல வருது. அவர் வந்து என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு போங்க, இங்கதான் எல்லாரையும் கூட்டு வந்து பரேட் பண்ணணும்னு அவர் சொன்னதாக தெரியல. அசம்பிளில தான் நீங்க பெரும்பான்மையை நிரூபிக்கணும்னு சொல்றாரு.
ஆனா நான் அசம்பிளில என்னால நிரூபிக்க முடியும் அப்படின்னு எனக்கு கிளியர் பண்ணிட்டு போங்கன்னு கேட்கிறாரு. அவரும் சொல்லல, ஆளுநரும் சொல்லல, தவேகாவும் சொல்லல. தகவல்னு எல்லா சேனலும் சொல்றதை வச்சுதான் நீங்களும் நானும் இப்ப பேசிட்டு இருக்கிறோம். உண்மை என்ன நடந்தது, இவர் எழுதுனதுல என்ன எழுதியிருக்காரு, அவங்க என்ன பதில் சொன்னாங்க, எதுவுமே நமக்கு தெரியாது. தகவல்களின் அடிப்படையில தான் பேசிட்டு இருக்கிறோம். அந்த வகையில தான் அதை நான் பதில் சொல்றேன். அந்த விஷயம் ஆளுநரோட அவர் செட்டில் பண்ணணும். சட்டப்பேரவைக்கு அவர் வரணும், பெரும்பான்மை கோரணும், நம்பிக்கை வாக்கெடுப்பு கோரணும். அதுக்கப்புறம் அந்த பேரவை அவருக்கு பெரும்பான்மை கொடுத்ததுன்னா நீங்களோ நானோ அதை பத்தி பேசுவதற்கே ஒன்றும் இல்லை. திமுகவோ அண்ணா திமுகவோ அதை பற்றி பேசுவதற்கே ஒன்றும் இல்லை. அதுல எப்படி வாக்களிக்க அதுக்கு முதல்ல ஆளுநர் வந்து இவரை முதல்வர் ஆக்கணும்ல, லார்ஜஸ்ட் பார்ட்டியை அரசாக பொறுப்பேற்பதற்கு அழைக்கணும். விஜய் ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்னு தமிழ்நாட்டுல அது கேட்கணும். கேட்ட பிறகுதான் அது எல்லாமே நடக்கும். மக்களுடைய மேண்டேட் வந்தாச்சு இல்ல, உங்களுக்கு மக்களுடைய ஆதரவு உங்களுக்கு தானே இருக்கு. அப்போ ஆளுநர்கிட்ட தைரியமா ஃபைட் பண்ண வேண்டியது தானே. அதை வேற யாராவது வந்து செஞ்சு கொடுப்பாங்களா? 5 வருடங்களாக ஆளுநர்கிட்ட பட்ட கஷ்டங்களை எல்லாத்தையும் திமுக தனியாகத்தானே ஃபேஸ் பண்ணிச்சு. நீங்க ஏன் அதை ஃபேஸ் பண்ண முடியாதா உங்களால? எப்படி நீங்க 118 பேர் ஆதரவு? இதுவுமே திமுக மேலதான் சொல்றாங்க எல்லாரும். நேத்துல இருந்தே திமுக கூட்டணி அமைக்க போறாங்க, விஜய் பீப்புள் மேண்டேட்டை திருடுறாங்க, விஜயை எதிர்ப்பதற்கு இவர்கள் ஒரு அணியில சேர்றாங்கன்ற அளவுல தகவல், நீங்க சொன்ன மாதிரி தகவல்கள் எல்லாம் வெளியாக ஆரம்பிச்சிருச்சு. 2 கட்சியும் அதை பீப்புள் மேண்டேட்டை யாரும் திருடல. பீப்புள் மேண்டேட் வந்து முழுமையானதாக இல்ல, உங்களுக்கு சாதகமாக முழுமையானதாக இல்ல. அதை முழுமையாக பெற்று நிரூபிக்க வேண்டியது உங்க பொறுப்பு. அதுக்கு உங்களுக்கு முடியலன்னா அதுக்கு திமுகவையும் அண்ணா திமுகவையும் குறை சொல்றது எந்தவித நியாயமும் இல்லை. அரசியல்ல நீங்க ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிடக்கூடாதுன்னு பக்கத்துல ஓடுறவன் நினைக்கதான் செய்வான். கையை பிடிச்சு இழுத்து கூட்டு போய் அவனால தொட முடிஞ்சா கூட கையை பிடிச்சு இழுத்து கூட்டு போய் நீங்க தான் முதல்ல தொடுங்கன்னு பின்னால காத்திருப்பானா? நீங்க பிரச்சாரத்தின் போது எதையும் நெறிமுறைகளோட பேசியிருக்கீங்களா அவங்கள? இப்ப உங்களுக்கு அவங்களுடைய ஆதரவு வேணும்னா நீங்க நேரடியா கேட்க வேண்டியதுதானே அவங்க கிட்ட. அவங்க பாக்கெட்ல இருந்து ஒன்னொன்னையும் தூக்குறதுக்கு பாக்குறீங்கல்ல, அது எந்த வகையில சரியானது? மக்கள் கொடுத்த தீர்ப்புக்கு அது விரோதமானது இல்லையா? அவங்க தவேகாவை எதிர்த்து தானே நின்றுருக்காங்க. 5 காங்கிரஸ்காரங்களை தூக்கிட்டீங்க ஸ்டாலின் பையில இருந்து. அந்த 5 மீதி 23 பேர்ல ஒரு 15-16 பேராவது தவேகா கையில தானே அடிபட்டு தோத்துருக்காங்க. அப்ப அந்த 18 பேருக்கு என்ன நியாயம், என்ன நீதி? நீங்க அந்த தீர்ப்பை எல்லாம் நீங்க திருடலாம். உங்களுக்கு முடியலன்னா அது திமுக குறுக்க நிக்குது, அண்ணா திமுக குறுக்க நிக்குது, அவங்களுக்குள்ள உறவு இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்களா? அவங்களுக்குள்ள உறவு இருக்கு, பாஜகவுக்கும் திமுகவுக்கும் உறவு இருக்கு அப்படின்லாம் நீங்க வந்து பிரச்சாரத்துல சொல்லிட்டு தானே இருந்தீங்க. அதுக்கப்புறமும் திமுகவை பிடிக்கல மக்களுக்கு, அண்ணா திமுகவை பிடிக்கல மக்களுக்குன்னா உங்களுக்கு 120 சீட்டு கொடுத்துருக்க வேண்டியது தானே மக்கள். மெஜாரிட்டி 126 திமுக அதிமுகவுக்கு தான். அதிமுக கூட்டணி திமுக 126 திமுக அண்ணா திமுகவுக்கு தான். அது திமுக அண்ணா திமுகவுக்காங்கிறது அந்த பெயர்கள் எல்லாம் விடுங்க. 126 பேர் வந்து விஜய்க்கு போடல, விஜய்க்கு எதிராக போட்டிருக்காங்க. விஜய்க்கு எதிராக போட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது திமுக காரணம் அண்ணா திமுக காரணம்னு பேசுறதெல்லாம் எந்த விதத்திலையும் சரி கிடையாது. ரைட் சார், இறுதியா ஒரு கேள்வி, விஜய் முதல்வர் ஆவாரா ஆக மாட்டாரா? ஜோசப் விஜய் எனும் நான், அதை நம்ம கேட்போமா கேட்க மாட்டோமா? ஆளுநர் அவர் கொடுக்கிற லிஸ்ட்ல திருப்தி அடைவாரா அப்படிங்கிறது எங்க நிக்குதுன்னா, அவர் ஆதரவு கேட்டு இன்னும் பதில் சொல்லாம இருக்கிற 6 பேர்கிட்ட இருக்கு. அந்த 6 பேர் ஆதரவு கொடுக்குறாங்களா இல்லையான்னு அதுல 4 பேர் வந்து நாளைக்கு தெரியும். இன்னும் 2 பேருக்கு வந்து எப்ப டேட் பிக்ஸ் பண்ணிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. விசிகே என்னைக்கு டேட் பிக்ஸ் பண்ணிருக்காங்கன்னு தெரியல. சிபிஐயும் சிபிஎம்மும் நாளைக்கு டேட் பிக்ஸ் பண்ணிருக்காங்க. அவங்க கொடுக்குறாங்களா இல்லையான்னு தெரியும். 6 பேரும் சேர்ந்து முடிவெடுக்கிறாங்களா இல்ல 4-2ன்னு முடிவெடுக்கிறாங்களா, அது எதுவுமே யாருக்கும் தெரியாது. அவங்களுடைய கட்சி தான் சேர்ந்து கூடி இந்த 6 பேர் இல்லாம அடுத்த 6 பேர்ட்ட நம்ம ட்ரை பண்ணுவார்ல. பாமக இருக்காங்க, அமமுக இருக்கு, பாஜக என்னன்னு தெரியல, அது இல்லாம அதிமுக எம்எல்ஏக்களும் இருக்காங்க. இப்போ இந்த ஆப்ஷன் கட் ஆயிடுச்சுன்னா அந்த ஆப்ஷனுக்கு போக மாட்டாங்களா? அதற்கான அதாவது காங்கிரஸோட ஒரு டீல் போட்டிருக்காங்கல்ல, அதுல வந்து பாஜக அல்லது அதாவது கம்யூனல் போர்சஸோட தொடர்பு இல்ல நபர்கள்ட்ட ஆதரவு கேட்டா கேட்கக்கூடாதுன்னு ஒரு கண்டிஷன்ல போட்டிருக்காங்க. அந்த கண்டிஷனை மீறியதாகும். கம்யூனல் போர்ஸ் ஒன்னே ஒண்ணு தானே, பிஜேபி மட்டும் தானே காங்கிரஸோட பாயிண்ட் ஆஃப் வியூல.
இல்ல ஏடிஎம்கே அலைன்ஸ் எல்லாம் அதிமுக வாங்கிய வாக்குகள்ல கம்யூனல் வாக்குகள் இல்லைன்னு சொல்றாரு. காங்கிரஸ் வாங்கிய வாக்குகள்ல திமுக வாக்குகள் இல்லைன்னு சொல்றாரு அவரு. புதிய அகராதியை போட்டு அதுக்கு பொருள் எழுதிட்டு இருக்கிறாங்க. புதிய இந்தியா, புதிய தமிழ்நாடு, புதிய அகராதி எல்லாம் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். அதிமுக தான் தெளிவாக சொல்லிட்டாங்களே, யாருக்கு இது தேவைக்காவுக்கு நாங்க ஆதரவே கொடுக்கலன்னு சொல்லிட்டு அவங்க எம்எல்ஏக்கள்ல சில பேரை புதுச்சேரியில கொண்டு வந்து வச்சுட்டாங்க. அதனால தேவைக்காவுக்கு அவங்க ஆதரிக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். நீங்க சொல்ற மாதிரி வேறு எங்கிருந்தேனும் அவர்களிடத்துல செல்வாக்கு செலுத்தக்கூடிய சக்திகளிடம் இருந்து ஏதேனும் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்தா அதிமுக ஒரு வேளை மாற்றி போடலாம், அவங்க கூட போகலாம். அப்படின்னா இப்ப திருமாவளவன் சொல்றது, காங்கிரஸ் சொன்னது எல்லாம் வந்து பொய்யாயிடும். அப்ப இப்ப கொடுத்த சப்போர்ட்டை காங்கிரஸ் திருப்ப வாங்கிடுவாங்களா? அதிமுக வந்து கொடுத்துட்டாங்கன்னா காங்கிரஸ் தேவையே இல்லை. பட் திமுகவை எப்படி ஃபேஸ் பண்ணும்? அது திமுகவை ஃபேஸ் பண்ண வேண்டாம், எப்படி நடமாடும் வெளியில. அது போக திருமாவளவனும் சிபிஎம் தவேக்காவை ஆதரிச்சு ஒரு 10 மாசத்துக்குள்ள அல்லது 10 வாரத்துக்குள்ள ஏதேனும் ஒரு பிரச்சனையில இவங்களெல்லாம் தீவிரமாக எதிர்க்கக்கூடிய ஒரு பிரச்சனையில ஆதரவு தெரிவிச்சுட்டாங்கன்னா இவங்களுடைய முகம் எங்க கொண்டு போய் வைக்க முடியும்? அதனால ஆதரிக்கிறதுல 1000 பிரச்சனை இருக்கு. ஏற்கனவே பிஎம்சிக்கு கையெழுத்து போடுன்னு சொல்லி ஒரு லெட்டர் வந்து நிக்கிறதாக இன்னைக்கு பேப்பர்ல இருக்கு. மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டு பிஎம்சிக்கு கையெழுத்து போடுங்க அப்படின்னு ஒரு அறிவுறுத்தல் மேல இருந்து வந்திருக்கிறதாக, மேலன்னு சொல்றது தப்பு, பழக்கத்தின் காரணமாக சொல்றோம். யூனியன் கவர்மெண்ட்ல இருந்து, ஒன்றிய அரசிடமிருந்து வந்திருக்கிறதாக ஒரு செய்தி இருக்கு. ஏன்னா இதுல மாநிலங்கள் கீழவும் இல்லை, ஒன்றிய அரசு மேலவும் இல்லை. ஆனா பரவலாக ஒரு மைண்ட் செட் வந்து அப்படி வந்துடுச்சு, அதனால மேலன்னு சொல்ல வேண்டியதாயிடுச்சு. அந்த ஆபத்தையும் உணர்ந்துதான் இவங்க முடிவெடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி டிவிக்கே வந்து பிஜேபி பக்கம் போயிடக்கூடாதுன்னு இவங்க எல்லாரும் திமுக விட்டுட்டு போனா, திமுக பிஜேபி பக்கம் போறதுக்கு இவங்க எஸ் சொல்றாங்கன்னு அர்த்தமா? அவங்க திமுக மட்டும் பிஜேபி பக்கம் போகாம தனியாகவே நின்று போராடணும். டிவிகேக்கு அந்த பொறுப்பு கிடையாது, நாங்கெல்லாம் போய் காப்பாற்றணுங்கிற நியாயத்தை இவங்க சொன்னாங்கன்னா, காங்கிரஸ் சொல்றாங்கன்னா, அதுல என்ன நியாயம் இருக்குது? அதாவது யார் யாரை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்கான காலம் இது. பாத்துக்கலாம். ரைட் சார், ரொம்ப நன்றி சார். நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். ஆடியன்ஸ் பாத்துக்க என்ன சொல்றாங்க. இந்த தினம் நிகழ்ச்சி கலந்து உங்களுக்கு கருத்து ரொம்ப நன்றி சார். நன்றி தேவா.